மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு ஜிஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு 2-3 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அமைச்சர் வந்து பிரித்து கொடுத்துட்டாரு, யார் யாருக்கு என்னென்ன துறைன்னு. கிட்டத்தட்ட 9 பேர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 35 பேர் போடணும், ஆனால் 9 பேர் தான் போட்டிருக்காங்க. அதில் ஒரு அமைச்சருக்கு போட்ட துறை வந்து பிடிக்கல அப்படின்னு ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாப்புல. அது நீங்களே வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாமே தவிர, நீங்கள் எதுக்கு அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வச்சுருக்காரு. அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அப்புறம் திமுக ஏன் தோற்று போச்சு அப்படின்றத ஒரு விஷயத்தை இப்போ தான் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு போல இருக்குது. அதை வந்து மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். ப்ளஸ் தலைவர்கள் பார்த்திங்கன்னா, இப்போ காங்கிரஸுடைய பதவியேற்பு விழா கேரளாவில் இருந்துச்சு, அது போகிறதா இருந்துச்சு, நான் போகல. அதே மாதிரி இப்போ டெல்லி பயணத்துக்கு போகிறதா இருக்கார். அன்றைக்கி எப்போ போகிறது அப்படின்றது வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை ப்ளஸ் இந்த திரைத்துறையெல்லாம் அடங்கிய ஒரு கலைத்துறை வந்து கொடுத்துருக்காருன்னு வச்சுருக்குங்க. இப்போ இதை அவர்கிட்ட கொடுத்தனாலேயே விஷால் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அனுபவம் இல்லாத ராஜ்மோகன் அவர்கள்ட்ட நீங்கள் இதை கொடுத்தது சரியாகப்படலை. அவருக்கு என்ன தெரியும் சினிமா பற்றி, அவருக்கு எப்படி எங்களுடைய குறைகள் நிறைகள் எல்லாமே தெரியும், நாங்கள் படுற கஷ்டங்கள் எப்படி அவருக்கு புரியும் அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பி தன்னுடைய தனிப்பட்ட கருத்தாக பதிவு போடுறார். பட் இதற்கு எதிர்வினையாக லாரன்ஸ் போன்றவர்கள், அருண் விஜய் போன்றவர்கள், அவர் ஒரு முடிவு எடுத்திருந்தானா, யார் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தால் அது சரியாக தான் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் நம்ம தலைவர் எடுத்த முடிவுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க போடுறாங்க. ஸோ இங்கே நம்ம விஷால் அவர்கிட்ட கேள்வி வைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷால் அவர்களே நீங்கள் நடிக்க வந்ததுக்கப்புறம் நடிகர் சங்க தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க. அப்போ உங்களுக்கு தகுதி இல்லைன்னு உங்களை யாராவது ஒதுக்கியிருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க? உங்களுடைய தகுதி என்னன்னு நீங்கள் காட்டுறதுக்கு, நீங்கள் அந்த இடத்துக்கு போய் உட்கார்றதுக்கு நீங்கள் ஓட்டு கேட்டீங்க, ஓட்டு போட்டாங்க, உங்களை அங்கே உட்கார வச்சுருக்காங்க. அதற்கப்புறம் நீங்கள் தகுதியாக செயல்பட்டீங்களா படலையா அப்படின்றது வேறு விஷயம். அது மீடியா அந்த துறையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டால் தெரியும் எந்த அளவுக்கு கழுவி ஊற்றுவாங்கன்னு. பட் இங்கே விஜயவர்கள் ஒரு துறையை வந்து ராஜ்மோகன் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது அவர் ஒரு மினிஸ்டர். அந்த மினிஸ்டர்கிட்ட நீங்கள் போய் ஏதாவது கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கை நிறைவேறலை, அவர்கள்ட்ட நாங்கள் இதெல்லாம் சொல்லி புரிய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமோ ஒரு 7 மாதமோ கழிச்சு கூட அப்படிலாம் நீங்கள் எதாவது கேட்டிருந்தேன். பட் எதுவுமே நடக்கலையே, போஸ்டிங் தானே போட்டிருக்காரு. அப்படியே போஸ்டிங் போட்டிருந்தா கூட நீங்கள் சொன்ன மாதிரி 30 வருஷம் திரைத்துறையில் இருக்கக்கூடிய விஜயவர்கள் சம்மதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே இம்ப்ளிமெண்ட் ஆகாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது திரைத்துறை மட்டும் இல்லை, தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் அங்கே நடக்க போகிறது கிடையாது. அமைச்சர்களை போய் நீங்கள் எல்லாரும் பார்த்தா கூட அமைச்சர்களுடைய முடிவு கடைசியில் எங்கேருந்து எடுக்கப்படும்? தலைவர்கிட்ட இருந்தால் எடுக்கப்படும். நீங்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் முதல்வர்களுக்கு அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இது வச்சுக்கலாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுப்பார். அப்போ எப்படி பார்த்தாலும் உங்கள் ஆசைப்படி முதல்வர் கீழே தான் இந்த துறைகளே எல்லாமே வருது. என்ன அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை, ராஜ்மோகன் மூலயமா அது வரப்போகுது. இப்போ இங்கே ராஜ்மோகன் அவர்கள் தவறானவராக இருந்தால், பல பேரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படப்படுற நபராக இருந்தால் நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். பட் அவர் வந்து ஒரு ஜென்யூன் பர்சனாக இருக்கார். அவர் வந்து எல்லா மீடியாலையும் அவரும் இருந்திருக்காரு. மீடியா துறை எப்படி இயங்குதுன்னு தெரியும். அவர் நல்ல ஒரு தமிழ் புலமைவாதி. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஏன் செயல்பட மாட்டான்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம்? ஒருவேளை அவர் ரொம்ப தமிழ் புலமையாக இருக்கிறனால, இப்போ இங்கே எப்படி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு இல்லை, சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு இருக்குது. மற்ற ஸ்டேட்லலாம் கேரளா, கர்நாடகா அப்படின்லாம் இருக்குது. ஒருவேளை இங்கே வந்து அப்படி மாற்றிடுவாரோன்னு பயமாக இருக்கோ? அப்படிலாம் மாற்றிட்டாருன்னா நம்மளாம் என்ன பண்ணுறதுன்ற பயமாக இருக்கோ? ஏன்னா இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கிறதே யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க எல்லாமே தெரியும். கருணாநிதி குடும்பம் எங்கேருந்து வந்துட்டு தெரியும். நீங்கள் என்ன தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் லைட்டாக முரண்பட்டு இருந்தாலுமே, ஒருவேளை அந்த பயம் உள்ளுக்குள்ளே உறுத்துதோ, இதை ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் யார்கிட்டையாவது கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு. நீங்கள் எல்லாம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா வாழுங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவ்வளோத்தையும் சமாளித்து இதை செய்ய மாட்டோமா? ஸோ அதனால் விஷால் அவர்களே, நீங்கள் தேவையில்லாத ஏழரையை கூட்டாதீங்க. அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா அவர் எடுத்த ஒரு நீங்கள் கோரிக்கை வைக்கவே இல்லைனோ, நீங்கள் போய் அவர்கிட்ட முதல்ல பேசுங்க, உங்களுடைய கோரிக்கையில் வைங்க. அது முதல்வர் இடத்துக்கு போகும், முதல் இடத்துலேருந்து திருப்பி வரும். இப்போ கமலஹாசன் அவர்கள் வந்து மீட் பண்ணிட்டு போனார். அவர் ஒரு 6 கோரிக்கை வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த கோரிக்கைகள்லாம் பரிசீலிக்கப்படும். அதில் எது நல்லது, எது கெட்டது, எது கவர்மெண்ட்டுக்கு வந்து பாதகமானது சாதகமானதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, இந்த கலால் வரின்னு சொல்லிட்டு 30 ரூபா வந்து ஆன்லைன் புக்கிங்கில் எடுக்கிறாங்க, அதை நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து கன்சியூமருக்கு பேர்டன் ஆகுது அப்படின்னு. நல்ல விஷயந்தான், அதை நிறுத்தினா. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருவாய் இழப்பு இருக்குன்றதை பார்க்க வேண்டியது இருக்கும். இல்லை அது வரவே இல்லைன்னா அதை நிறுத்துறதுக்கான வேலையை கூட செய்யலாம். ஸோ அவர் சினிமா துறையை வாழ வைப்பார். ஏன்னா அங்கேருந்து தான் அவர் வந்துருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க விஷால். ஒருவேளை உங்களுக்கு லைம் லைட்டில் நம்ம ஃபேஸ் தெரியணுன்றதுக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் போடுறீங்களா நமக்கு தெரியல. ஏன்னா அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுற ஆள் தான். ஸோ அப்படி ஒரு ஸ்டண்ட்டாக இதை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா உங்களுடைய இந்த ஸ்டண்ட்டுக்கு உங்கள் கூட்டத்திலேருந்தே ஆதரவு இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி
ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள் அவருடைய தாத்தாக்களை அப்பாக்களை அம்மாக்களை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இடத்துல அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்ட படி நடந்து முடிந்திருக்கு. ஆனால் அது நம்முடைய கணக்கு சரியாமல் போய்விட்டது. ஆனால் இனிமேல் நாம் உஷாராக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில் அந்த பணியை நாம் நிறைவேற்றுவதற்கு திட்டங்கள் தான் தீட்டியிருக்கிறோம். எனவே இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. யார் நம்ம தோத்தாங்கலி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். அதாவது இன்ஸ்டாகிராம் மூலியமாக நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கிட்டோம். நீங்கள் தான் பெண் நிறுவனம் வச்சு கிட்டத்தட்ட 320 கோடி ரூபா 340 கோடி ரூபா செலவு பண்ணீங்களே 2 வருஷத்தில் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு. எல்லா சோஷியல் மீடியாலையும் ப்ரொமோஷன் பண்ணுவீங்களே, எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ப்ரொமோஷன் பண்ணுவீங்களே. ஸ்டாலின் சார் மறந்துட்டார் போல இருக்குது. அந்த 2 குட்டி பசங்களை கூட்டிட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரொமோஷன் பண்ணதெல்லாம் மறந்துட்டார் போல இருக்குது. அப்போ நீங்களும் குட்டி பசங்களை கூப்பிட்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தானே செஞ்சீங்க. ஆனால் நீங்கள் பண்ண இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பசங்கள்கிட்ட எடுபடலை. இதே விஜய் அவர்கள் வந்து குட்டிப்பா பசங்கள்கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது எடுபடுது அப்படின்னா உங்களுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்கயா. தராதனம் கெட்டவங்களா. அவர் ஆல்ரெடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கேன், ஒரு உறவாக இருக்கேன், அண்ணனாக இருக்கேன், தம்பியாக இருக்கேன், மகனாக இருக்கேன், மாமாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த உறவு முறையில் இருக்கிறனால அந்த குழந்தைகள் எல்லாம் அவர் வந்து மாமாவை பார்க்குறாங்க. அதனால் வந்து மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் அப்பான்னு சொல்லி பார்த்தீங்க, அப்புறம் அண்ணன்னு சொல்லி பார்த்தீங்க, அப்புறம் ஆட்டுக்குட்டின்னு சொல்லி பார்த்தீங்க. ஒன்றும் விளங்கலை. நீங்கள் பேசுனது எல்லாமே ஃபேக்கு அப்படின்றது மக்களுக்கும் தெரியும், குழந்தைகளுக்கு நீங்கள் யாருன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தோற்று போனதில் ஆச்சரியப்படுறதுக்கான பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் உங்கள் தொகுதிக்கு தேவையான விஷயங்களை ப்ராப்பராக செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா, இதுவே நீங்கள் இப்போ ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக அங்கே உட்காந்துருக்கணும். நம்ம எங்கள் முதல்வர் இருக்காருங்களா விஜய் அவர்கள், அவர் 2 வருஷத்துல வந்து ஆட்சியை பிடிச்சாரா, அவர் அங்கே சிஎம் சீட்டில் இருப்பார். 70 வருஷம் ஆண்ட நீங்கள் அவருக்கு ஆப்போசிட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருப்பீங்க. அது எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, எவ்வளோ கேவலம் தெரியுமா. அதனால் வந்து தோற்ற வரைக்கும் சந்தோஷம்னு படுங்க. நிறைய பேர் வந்து உங்களை தூண்டி விட்றாங்க. நான் கேள்விப்பட்டேன், திருச்சி கிழக்கில் நீங்கள் நின்று திருப்பி மெஜாரிட்டியாக ஜெயிக்கணும்னு. தயவு செஞ்சு அதை பண்ணி உங்கள் மானத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு அடி பட்டாச்சு. இப்போ விஜய் அங்கே இருக்கும்போது உங்கள் ஆப்போசிட்டில் உதயநிதி ப்ரோ இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரே வயசு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். நீங்களாக இருந்தாலும் சரி, இபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, 2 பேருமே நீங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிட்டீங்க. ஆனால் எனக்கு இபிஎஸ் உள்ளதாக உட்காந்துருக்காரு. ஆனால் நீங்கள் உட்காரல. அது உங்களுக்கு கிடைச்ச கௌரவம்னு நினச்சிக்கிங்க. குளத்தூர் மக்கள் உங்களை கௌரவிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு ஒருவேளை ஜெயிக்க வச்சுருந்தா நீங்கள் எம்எல்ஏ ஆயினர் உள்ளே போய் உட்காந்துருந்துருப்பீங்க. எம்எல்ஏ உள்ளே போய் உட்காந்துருந்தா சிஎம் விஜய் அவர்களே அப்படின்னு நீங்கள் கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் இல்லை. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்குங்க. காலம் போகிற காலத்தில் எதுக்கு தேவையில்லாமல் கத்திட்டு கிடக்குறீங்க. உங்களுக்கு வேறு உடலில் 1008 பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. சின்னவர் பார்த்துப்பார், சின்னவர் எங்கள் தலைவர் நல்லா பார்த்துப்பார். ஸோ டோன்ட் வரி. அப்புறம் இந்த கிளிப்பு இருக்கான்னு தெரியல, இருந்தால் நான் ஆட் பண்ணுவேன். கேரளாலையும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில், ஒரு தொகுதியில். அங்கே அதுக்கான ஆட்சேர்ப்பு வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் இந்த நேரத்தில் காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் வந்து சிஎம் ஆகிறார் கேரளாவுக்கு. தளபதி அவர்கள் அங்கே போகிறதா இருந்துச்சு, ஆனால் போகலை. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அங்கே போகிறாருன்னா ஒரு 2 நாள் கேப் ஆகும். ஸோ இந்த 2 நாள் வந்து அலுவல் வேலைகள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தடைபடும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஃபேஸில் வந்து தலைவர்கள் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ இந்த ஒரு ட்ரிப்பை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு. அது மீறி இப்போ டிவிக்கு இங்கே ஆரம்பித்த ஒரு காரணத்தினால விஜயவர்கள் தலைவர்கள் அங்கே போனால் அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து தலைவர்கள் அங்கே வரணும் அப்படின்னு நினைக்கலாம், ஆசைப்படலாம். அது செய்ய முடியாமல் போனால் அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்து கூட தவிர்த்து வந்துருக்கலாம். அதனால கேரளா ட்ரிப்பு கேன்சல் ஆச்சு. பட் அதே சமயத்தில் டெல்லிக்கான ஒரு ட்ரிப்பை வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நிதி சுமை எவ்வளோ இருக்குன்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ நிதி இங்கே வர வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருக்குது எது, டெல்லி கவர்மெண்ட். அப்போ அந்த டெல்லி கவர்மெண்ட்டு போய் வாங்கிட்டு வர்றதுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவர் செய்யணும். ஸோ அப்போ அங்கே போகும்போது அதற்கான முன்னேற்பாடுகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் அங்கே வந்து தமிழ்நாடு ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்து நம்மளுடைய ஆட்கள்லாம் மீன்ஸ் நம்மளுடைய சிஎம்எல்லாம் தங்குவாங்க. டெல்லி பயணம் அப்படின்றது போய் ஒரு பிரதமர் மோடி அவர்களையோ இல்லை பிரசிடெண்ட் அவர்களையோ மீட் பண்ணிவிட்டு ஒரு நலம் விசாரிச்சுட்டு வர ஒரு ட்ரிப்பு கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. விஜய் அவர்கள் இப்போ டெல்லி போகிறார் அப்படின்னா டெல்லியில் அங்கே அவர்களை மீட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க. முக்கியமாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், வெளியுறவுத்துறையிலேருந்து வந்தவங்களாம் இவரை பார்க்கணுன்னு பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, பர்மிஷன் வாங்கி தான் பார்க்க முடியும்.
ஸோ அவர் அங்கே போகும்போது அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ப்ளஸ் நிறைய தமிழ் அதிகாரிகளும் நிறைய தமிழ் பிஸ்னஸ் மேன்ஸும் கூட டெல்லியில் இருக்காங்க. அவர்கள் கூட வந்து தளபதி அவர்களை மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி ஒன்றா முடிச்சுட்டு தான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டெல்லி பயணம் இருக்கும். ஏன்னா அந்த டெல்லி பயணம் அப்படின்றது சும்மா அப்படி போயிட்டு வரக்கூடாது. போயிட்டு அப்படி வரணும்னா லம்பாக அப்படியே அள்ளிட்டு வரணும். எதை அமௌண்ட்டை லம்பாக அள்ளிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொட்டினா மட்டும்தான் நமக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும், நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாகவும் நமக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அதிகரிப்பு அப்படின்றத எல்லா செக்டார்லையுமே செய்யணும். அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையான என்ன செக்டாரோ அதை பார்த்து அனலைஸ் பண்ணி அதை செய்வார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ அதே நம்பிக்கை மற்ற இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வந்து முதலீடு போடுவாங்க. அந்த நம்பிக்கை தளபதி தலைவர் சிஎம் அவர்களை அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா அவர் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ், வேர்ல்டு வைடு ஃபேஸு, அவர் எல்லாருக்கும் அறியப்படுற நபர்னால் அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் அவர் டெல்லி போகிறாரு. அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ பல அமைச்சர்கள் வந்து நம்ம சைட்லேருந்து தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து நான் குறிப்பிட்ட 2 நபர்களுடைய வீடியோஸ் வந்து நான் கண்டினியூஸாக சர்க்கிள் ஆகிட்டே இருக்குது இன்ஸ்டாகிராமில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் பிரதர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே பிரபு காரைக்குடி. இவங்க 2 பேருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. ஏன்னா ரமேஷ் பிரதர் என்ன பண்ணுறாருன்னா நேராக ஹாஸ்பிட்டலில் போய் விசிட் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்குறாரு. டாய்லெட் சரியில்லை, ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அங்கே வந்து லஞ்சம் வாங்குறாங்க, இதெல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்படியே அதை வந்து ப்ரெஸ் மட்டும் ஓப்பனாக சொல்கிறார், இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நாங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது செயல்லையும் காட்டுறாங்க. எப்படின்னா அவங்க ஒரு 4 பேர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்றது ப்ரூவ் பண்ணப்படுது. அந்த 4 பேரை வந்து இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து இந்த சின்ன வயசுலேயே அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னும் போது அப்ரிஷியேட்டபிள். ஸோ இந்த மாதிரி எம்எல்ஏக்கு நம்ம வரணும். இதே மாதிரி பிரபு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் கழிப்பிடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே நம்ம அந்த உள்ள இடத்துக்கு போய் காசை கொடுத்துட்டு போனாவே எப்படின்னாரும் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு எம்எல்ஏ அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்தாலும் நான் இந்த ஊருக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன்றதை நினப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி இடத்துங்களில் போய் ஆய்வு பண்ணி அதை எப்படி சரி பண்ண முடியும்னு பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட வேலைகளே அவருக்கு செய்கிறாங்க. சரி, இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம்ப்பா, எல்லாம் புதுசாக எம்எல்ஏ ஆனாங்க, புதுசாக எம்எல்ஏ ஆனவனே இப்படிலாம் செய்வாங்க, இப்படிலாம் பந்தா காட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் தவறு ஒன்றும் கிடையாது. அவங்க புதுசாக இருக்கிறனால தான், மக்களுக்கு நல்லது செய்யணுன்றனால தான், இந்த பதவி நமக்கு நிலைக்கணும் அப்படின்றனால தான் அவங்க உண்மையாக சின்சியராக வேலை பார்ப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் நமக்கு தேவை. ஒரு அரசாங்கத்துக்கு மக்கள் மேலே பயம் இருக்கணும். நம்ம வந்து சரியாக செய்யலை அப்படின்னா எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும், எத்தனை வருட கட்சியாக இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ற பயம் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அதாவது கவுன்சிலர்ஸு, அப்புறம் அரசில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டில் நம்ம ஓட்டு போட்டு எடுக்கிறோம் பாருங்கள், இவங்க எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கணும். ஸோ இந்த பயம் சரியானது தான். ஆனால் இந்த பயத்தை நம்ம 50 வருஷம் திராவிட கட்சியில் கொடுக்க தவறிட்டோம். அதனால தான் தமிழ்நாடு தருதலையாக போச்சு. ஆனால் இன்றைக்கி இவங்க செய்கிறது பயத்தினால அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. உண்மையாலுமே மக்கள் மேலே அக்கறை இருக்கிறனால தான் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சியில் எல்லோரும் வந்து சேர்ந்தாங்க. அந்த கட்சியில் இவங்க பயணிக்கும் போது இவங்க ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்ற எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. உள்ளுக்குள்ளே நம்பிக்கை இருக்கலாம், நம்ம எப்படியாவது ஜெயிச்சிருவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். ஜெயிக்கலைன்னா என்ன பாடுபடுத்துவாங்க இருக்கிறவங்களாம் அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் மீறி தானே இவங்க வந்து களத்தில் நின்னாங்க, களத்தில் செயல்பட்டாங்க. இன்றைக்கி அந்த 2 வருஷ உழைப்புக்கு அவங்களுக்கு கிடைச்ச பலன் அவங்களுக்கான பதவி. ஆனால் அந்த பதவி கிடைச்சிருச்சுன்னா பந்தா வீட்டில் உட்காராமல் களத்தில் இறங்கி செயல்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த மாதிரி மற்ற தாவேகா நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இறங்கி மக்களோட மக்களாக பயணிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசை. ஏன்னா இந்த தீய சக்திகள் மக்களை வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த மீடியாக்களை வந்து கையில் வச்சுக்கிட்டு தேவையில்லாத நியூஸ் எடுத்து பரப்புவாங்களே ஒழிய நல்ல செய்திகளை வெளில சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் நம்ம மக்கள் இந்த குரூப் வச்சுருக்கவங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க, டெலிகிராம் குரூப் இருக்கவங்களாம் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அதை விட்டு அங்கே ஒருத்தன் போராட்டம் பண்ணுறான் டாஸ்மாகில், இங்கே ஒருத்தன் இதை பண்ணுறான், அங்கே ஒருத்தன் அதை பண்ணுறான்னு சொல்லிட்டு தேவையில்லாத தீய சக்திகளோட நியூஸ் எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பதிலாக நல்ல விஷயத்தை பரப்புங்கன்னு சொன்னால் யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நல்ல விஷயம் போய் ரீச் ஆகுதுன்றது நம்மளோட நம்பிக்கை. பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆனாலும் ரீச் ஆகும், லேட் ஆனாலும் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்கிறதே போடுங்க. அதே மாதிரி தாவேகா நிர்வாகிகள் தவறு செய்தாலும் அதையும் எடுத்து போடுங்க, கண்டிங்க, தலைமைக்கு தெரிவிங்க. அப்போ தான் சின்ன சின்ன தவறுகள் கூட நடக்காமல் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோவில் டேக் கேர், பை.